நல்ல வித்தியாசமான டைட்டில். ஜேகே பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கும் ஜென்டில்மேனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சிருந்த டைட்டில் வந்து ஜேகே தான். ஏன்னா இப்போ அந்த ஆடியோ விஷுவலில் சொன்ன மாதிரி அந்த ஜெயகாந்தனுடைய எழுத்தில் வசீகரிக்கப்பட்டு சிட்டு கிருஷ்ணமூர்த்தியுடைய சிந்தனைகளில் வந்து ஈர்க்கப்பட்டு அப்போ அந்த ஜேகேன்ற ஒரு இனிஷியல் மேலே அவ்வளோ ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு. சரி, ஃபஸ்ட் படம் டைட்டில் ஜேகேன்னு வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் கால மாற்றத்தில் ஜென்டில்மேன் டைட்டில் வச்சேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஹீரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, சுருக்கமாக கிச்சான் வர மாதிரி இருக்கும். இந்த டைட்டில் பார்த்தோன்னே அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு. லைக் ரொம்ப அவ்வளோ ஒரு வசீகரமான வித்தியாசமான ஒரு டைட்டில். நானும் ஒரு நிர்பந்தத்தில் தான் ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பித்தேன். அதே மாதிரி சேரனும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆடியோ கம்பெனி வந்து பெரிய அளவில் வெற்றிகரமாக இருக்கணுன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லா ஆல்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எல்லா பாட்டையும் கேட்டுட்டு வரேன். அதை மெயின்டைன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ராஜா ராணி படத்தினுடைய பாடல்களும் ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய பாடல்களும் கதையை ஒட்டி வர ஒரு பாடல்களாக இருக்குது. அது படத்தோடு பார்க்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும்னு தோணுது. அருமையாக மோஜோன்ற வசீகரமான வார்த்தையெல்லாம் வச்சு கார்கி பாட்டு எழுதியிருக்கிறாரு. அருமையாக பாட்டு எழுதியிருக்கிற நா முத்துக்குமார், யுகபாரதி, இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சேரன் வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் எடுப்பார்ன்ற இமேஜ் மக்கள்கிட்ட இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எனக்கும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆட்டோகிராஃபு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல படமாக வெற்றி படமாக அமையணுன்ட்டு சேரனுக்கும் அவரோட பணிபுரிஞ்ச அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழாப்பதற்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது சேரன் சார் கூட. அப்போ ஒரு சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தார். அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது, அப்படி உலுக்கி போட்டமாக இருந்தது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சொல்கிறாரு, இதுதான் அடுத்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சினிமாவுக்கும் அதுக்கும் வந்து அவ்வளோ வித்தியாசம் வந்தது. இப்படி சொல்ல முடியுமா, இப்படி ஒன்று பண்ண முடியுமா, இவ்வளோ யதார்த்தமாக ஒரு விஷயத்தை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த 20 நிமிஷம் உரையாடல். ஸோ எப்படி அந்த நிஜ வாழ்க்கை மாதிரி வந்து ஒரு படத்தை சொன்னாரோ, இப்போ நிஜ வாழ்க்கையில் எப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சதோ, எப்படி ஒரு அமைதி கிடைச்சிருக்கோ, எப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோ, அதே சந்தோஷமும் அதே வெற்றியும் நிரந்தரமாக இருக்கட்டும். சேரன் சாருக்கும் ஜிவி சாருக்கும் மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சேரன் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு சகோதரர், என்னுடைய அன்பு அண்ணன். ஏன்னா தம்பின்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட கொஞ்சம் மூத்தவர் சேரன். ஏன்னா எனக்கு முன்னாடியே கலை உலகத்துக்கு வந்துருக்காரு. என் முன்னாடியே கலை உலகத்துக்கு வந்துட்டார். நான் வந்து நடிக்க வரும்போதெல்லாம் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டார். அதனால் நிச்சயமாக அவர் வந்து கலை உலகத்துக்கு என்ன முன்னாடி வந்தனால என்னுடைய அண்ணன் தான், நான் தம்பி தான். அதனால் சேரனை பற்றி சொல்ல வேண்டாம். சேரனுடைய படைப்பு உண்மையிலே ஒரு வெற்றிகரமான படைப்பு. தேசிய விருது பெற்ற சேரன் வந்து துவக்கமே பார்க்கும்போது ஜேகே அப்படின்னு போட்டு அந்த ஆங்கில எழுத்துக்களை பார்க்கும்போது அந்த வெள்ளை ஸ்க்ரீனில் வந்து ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விருதை பெற்ற தேசிய உணர்வு உள்ள ஒரு தமிழனான சேரனை அங்கு பார்க்க முடிந்தது. அதன் பிறகு இந்த விழாநாயகனின் பாடல்கள் எல்லாம் வந்து இங்கே ஒளிப்பதிவு மூலமாக பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது இங்கே பல பேர் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும், இது வந்து இதை நம்பி பணம் கட்டலான்னு சொல்லி என் அன்பு சகோதரர் பார்த்திபன் சொன்னார். அவருடைய சில உள்ளத்தின் அடித்தளத்தின் ஆசையை வெளிப்படுத்தினார். நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது 8:30 மணிக்கே ஆரம்பிச்சிருந்தா நிறையா விஷயங்கள் பேசியிருக்கலாம், கலை குடும்பத்தை பற்றி, இந்த திரைப்பட படத்தை பற்றி. நீங்கள் நித்யா மேனனை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நித்யா மேனன் வந்து அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் எனக்கு ஃபிலிம் கால் மைனா கன்னடத்தில் நடித்தோம். ஃபஸ்ட்டு சீன் நடிக்கும் போதே நித்யா மேனன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்று தமிழ்லேயும் வருவாங்கன்னு நினச்சேன். இப்போ தமிழில் வந்து அந்த 22 ஃபீமேல் கோட்டையன் வந்து ஸ்ரீபிரியா அவங்க எடுத்துகிட்டு இருக்க படத்தை நடிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். அதே மாதிரி சர்வானந்த் அப்கமிங் பார்த்தா பவன் கல்யாண் மாதிரியே இருக்கார். ஸோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நம்மலாம் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா இன்னும் அந்த திருட்டு வீசி நம்மளால் ஒழிக்க முடியல. அதனால் படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இங்கே இருக்கும்போது சேரன் வந்து இங்கே பல நண்பர்கள் வச்சிருக்காரு, உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்காரு. அந்த இன்விடேஷனே புதுமையாக இருந்துச்சு. இங்கே வந்தவொடனே எங்களுக்கு வந்து சீமான் போனவர், அமீர் போன்றவர்களுக்கும் சமுதிரகணிக்கெல்லாம் இங்கே மேடையில் உட்காந்துருக்க எல்லாரையும் வச்சு
ஒரு படத்தை நீங்கள் இயக்கிட்டாலே அவ்வளோ கேரக்டர்ஸ் இங்கே இருக்கிறோம். சேரனின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னா இந்த மேலே இருக்க எல்லாருமே நடிகர்களாக அந்த திரைப்படத்தில் இருப்பார்கள். அந்த நண்பர்களின் உறவினர்களின் வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள். சேரன் உள்பட. சேரன் வந்து சேரன் பாண்டியிலிருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நெருங்கிய சகோதரர் அண்ணன் சேரன் அவர்களின் படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கையை பற்றி தெரியாது, பட் சேரன் எனும் நண்பனின் வாழ்க்கையை பற்றி தெரியும். அவருக்கும் எனக்கும் இல்லை, நிஜமாவே அவர் என்னோட வயசில் பெரியவர் தான். நான் அவரை ஏன் ஒரு நண்பன் சொல்கிறேன்னா, அந்த வயசு வித்தியாசம்லாம் பார்த்து அவர்கிட்ட என்றைக்குமே பழகினதில்லை. என்னோட ஒரு சக நண்பன்கிட்ட எப்படி கேலி கிண்டல் கலாய்ச்சல்லாம் இருக்குமோ அது மாதிரி அவரை கண்ணாப்பின்னான்னு கலாய்ப்பேன். எதுக்குமே சளைக்காம ஒரு தடவை கூட என்கிட்ட கோச்சிட்டதே கிடையாது. அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் பெருசாக பணம் அந்த மாதிரி எதுவும் சம்பாதிக்கல. அழகிய தீய படத்தில் ஒரு டைலாக் வரும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறது தான் லைஃப்பில் பெரிய சம்பாத்தியமே அப்படின்னு. இங்கே மேடையில் எவ்வளோ பேர் இருக்கும், இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோம், இதை தாண்டி சேரன் சார் படத்துக்காக எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்கங்கிறது தான் அவரோட பெரிய சம்பாத்தியம். இருந்தாலும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சீக்கிரம் வீடு வாங்கணும், இன்னும் பெரிய வெற்றிகள் அவரை தேடி வரணும் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வாழ்த்துறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என் நண்பனோட படம், அதனால எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு இங்கே வந்திருக்கும் போது. ஏன்னா ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஸ் பிரசன்ட் செட் எல்லாரும் வெல் விஷஸ். அண்ட் படமே புதுமையான கலராக இருக்குது. சேரனோட படத்துலேருந்து இது புதுமையான கலராக இருக்குது. ஆவலோடு இருக்கேன். நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்பட்டிருக்காரு. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் குட் லக் சேரன். சேரனுடைய ஆட்டோகிராஃப், சேரனுடைய தவமாய் தவம் இருந்து எனக்கு மிகவும் பிடித்த தமிழ் படங்கள். சேரன் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் ஜேகே ஒரு நண்பனின் வாழ்க்கை என்ற இந்த படம் எல்லா வகையிலும் வெற்றி பெற, எல்லா வகையிலும் என்று சொல்லும் பொழுது கலா ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கக்கூடிய என்னுடைய இளம் நண்பர் ஜிவி பிரகாஷ் அவருக்கு என்னுடைய பிரத்யேக வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. பொதுவாக ஒரு இன்விடேஷன் கொடுத்தா என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து 4 வார்த்தை பேசணுன்ற மாதிரி தானே கேட்பாங்க. ஆனால் சேரன் வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது நீங்கள் எதுவுமே பேச வேணாங்கிற மாதிரி அந்த இன்விடேஷனை பிரித்து காமிச்சார். அந்த இன்விடேஷனில் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் ஆசீர்வதிக்கும் பிதாமகன்கள்னு ஆரம்பித்து தோள் கொடுக்கும் தோழர்கள்னு ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு 17 பேர். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் ஒட்டுற ஒரு ஃபோட்டோ சைஸில் என்ன மாதிரி ஒரு 17,000 பேர். இவ்வளோ பேரும் சேரனுடைய குட் புக்கில் இருக்கிறதும் எங்கள் எல்லாருடைய மனசில் சேரன் இருக்கிறதும் சந்தோஷமான விஷயம். ஆனால் இவ்வளோ பேர் நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா சத்தியத்தில் 3 ஷோவும் நாங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருக்கணும். முனிக்கண்ணையாக யார் பதில் சொல்கிறது? அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசாத நம்ம பிரதமர் மாதிரி பேசாமல் கையை குலுக்கிட்டு போய் உட்காந்துடலாம் போல தோணுச்சு. நமக்கு தான் அவ்வளோ நாகரிகம் பத்தாது இல்லை. அதனால் ஒரு 4 வார்த்தை. இந்த இன்விடேஷனில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. அது நித்யா மேனன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, லிங்குசாமியும் பொறுப்பு இல்லை. நான் சொல்றது வந்தது, சேரன் வந்து எவ்வளோ தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாருங்கிறது இன்விடேஷன் பார்த்தா தெரிஞ்சது. இதில் பிரம்மாண்டமான நிறைய இன்விடேஷன் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ரொம்ப நுணுக்கமாக கதையை பற்றி சொல்கிறதும் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா டீட்டெயிலும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இன்விடேஷனே இவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காருன்னா இந்த படத்தை வந்து அவர் எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார், எவ்வளோ அழகாக சிரிப்பிருக்காருன்றது படத்தை பார்க்கும்போதும் நமக்கு தெரியுது. ஜேகேனா ஹூ இஸ் ஜேகே, வாட் இஸ் ஜேகேலாம் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஜெயகாந்தன்லேருந்து ஆரம்பித்து ஜெயலலிதா கலைஞர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜேகேனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயிக்கிற கே குதிரை, ஜெயிக்கிற குதிரை இந்த படங்கிறது எனக்கு தோணுச்சு. இந்த ஜெயிக்கிற குதிரையை நம்பி பணம் கட்டலாம். அப்படி பணம் கட்டி ஜெயிச்சவர் தான் நம்ம ஹென்றி சார். இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஹென்றி சார் மாதிரி இந்த ரசிகர்களும் நம்பி பணம் கட்டி இந்த ஜெயிக்கிற குதிரை மேலே டிக்கெட் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக சேரன் உங்களை ஏமாற்ற மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இந்த படமே சொல்லியிருக்கோம். ஜிவி பிரகாஷ் இந்த புது மாப்பிள்ளைங்கிற சந்தோஷத்தோட இந்த படத்துக்கு பின்னணி அமைச்சிருக்காரு. அதனால டெஃபினட்டா இந்த படம் ஸ்பெஷலா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஷர்வானந்த் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். நித்யா மேனன் திமிர் பிடித்த ஒரு பேரழகி. அந்த பேரழகில் எனக்கு பிடிச்சது அந்த திமிர் தான். ஆனா அதை எதனாலையும் மடக்க முடியாது, எந்த பிளஸ் பாயிண்ட்னாலும் மடக்க முடியாதுன்னு சேரன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 4 வரி கவிதை எழுதி மடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவரால் மடக்க முடியாது. அவர் மடக்க கூடாதுங்கிறது என்னுடைய பொறாமை மிகுந்த ஒரு விருப்பம். ஜேகே என்பது வேற யாரும் இல்லை, சேரன் என்கிற ஜெயிக்கிற குதிரை. நம்பி டிக்கெட் வாங்க. நன்றி, வணக்கம். இந்த நல்ல நேரத்தில்
நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இங்கே கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கனே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தம்பி சேரன் எந்த ஒரு விஷயத்திலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆத்மார்த்தமாக உழைப்பவர். அந்த உழைப்பு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என் பணிவையும் அன்பையும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.